இனிய தமிழ் மக்களே என்ற குரலுக்கான சொந்தக்காரர் பாரதி ராஜா என்ற ஒரு சகாப்தம் என்று முடிவுக்கு வந்தது. தமிழ் சினிமா மூலம் தமிழ்நாட்டோட மண் வாசனையை உலக நாடுகளுக்கு தனது திரைப்பட இயக்குனர் திறமையால கொண்டு வந்து மக்கள் அனைவரிடையும் தமிழோட மண் வாசனையை உணர்த்தின பாரதி ராஜா தனது 84 வயதுல உடல்நலை குறைவால் மரணம் அடைந்திருக்கார். இது தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக கருதப்படுது. 1941 ஜூலை மாதம் 17ஆம் தேதி தேனி மாவட்டம் அள்ளி நகர்ல இருக்கிற பெரிய மாயதேவனுக்கும் கருத்தம்மாவுக்கும் பிறந்த மகன் தான் பாரதி ராஜா. இவருக்கு சின்ன வயசுலே நாடகம், இலக்கியம் போன்றவற்றில் அதிக ஆர்வம் இருந்ததால இவர் சினிமாவில் இயக்குனராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இவரும் பல தடைகளை தாண்டி சினிமாவுக்கு வந்தார். இவர் சினிமா துறைக்கு வரும்போது பிள்ளையான் அப்படின்ற ஒரு இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனராக தன்னுடைய சினிமா பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. 1977ஆம் ஆண்டு 16 வயதினிலே இந்த படத்தின் மூலமாக தன்னை ஒரு இயக்குனராக சினிமா துறையில் முதல் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்ச பாரதி ராஜா அதன் பின் தனக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு ட்ரெண்டிங்கே வச்சுட்டாரு. என்னன்னா, அந்த காலத்துல ஸ்டுடியோவில் மட்டுமே இருந்த திரைப்படத்தை கிராமப்புறத்துல இயற்கையா படத்தை எடுத்ததும், சாதிகள்ல இருந்து இவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹீரோக்கள்ன்றவங்க மிகப்பெரிய பலசாலியாகவும் இமேஜினேஷன் பண்ண முடியாத அளவுல இருந்த ஹீரோக்களை இவர் சாதாரண மனுஷனும் ஹீரோக்கள் தான் அப்படின்ற அளவுக்கு தன்னுடைய ஹீரோக்களை நார்மல் மனுஷனோட ஒப்பிட்டு நார்மல் மனுஷனும் ஹீரோக்கள் ஆவார்கள் அப்படின்ற மாதிரி இவரோட படத்துல ஹீரோக்களை எளிமையா காட்டினாரு. இவரோட எளிமை அந்த டைம்ல கிராமத்து மக்களோட வாழ்வோட இணைஞ்சு ஒரு பயணம் செய்யற திரைப்படமா அந்த படம் அமைஞ்சிருந்தது. இவரோட தனி ஸ்டைல்ல இவர் 40க்கும் மேற்பட்ட படங்களை எடுத்திருக்காரு. அந்த 40 படங்களும் ஒரே மாதிரியும் இல்லை, கிராமத்து சாயலாவும் இல்லை. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வித்தியாசத்துல இருந்துச்சு. இவர் 6 தேசிய விருதுகளுக்கு மேலேயும் வாங்கியிருக்காரு. அதுக்கு பின் இவர் சில படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்லையும், அப்பா வேடங்கள்லையும், தாத்தா வேடங்கள்லையும் ஏகப்பட்ட வேடங்கள்ல நடிச்சு இவரை தன்னை ஒரு நடிகராகவும் இவர் மக்கள்கிட்ட நான் ஒரு சிறந்த நடிகனும் கூடவே அப்படின்னு தன்னை நடிப்பு திறமையாலையும் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் பெற்றாரு. இவரோட மகன் மனோஜ், அவரு தாஜ்மஹால் படத்திலையும் இவர் அறிமுகப்படுத்தியிருந்தாரு. இவரோட மகனுக்கு உடல்நிலை குறைபாட்டால் கடந்த ஆண்டு இறந்து விட்டார். அதற்கு பின் இவருக்கு அந்த இறப்பு தாங்க முடியாமல் இவருக்கு உடல்நிலை சரியில்லாதாகி இவர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது இன்று, அதாவது ஜூன் மாதம் 10ஆம் தேதி காலையில இவர் மரணம் அடைந்தார். இந்த மரணத்துக்கு திரைப்படத்துறையில இருந்து நடிகர்கள், இயக்குனர்கள், அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் அனைவரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.